நேரம் இல்லையா? கவலைப்படாதீங்க. புக் ஷோ தமிழ் இருக்கு. கதைகளை நாங்க சொல்றோம், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புக் ஷோ தமிழ். ஒரு கதைய சொல்லி ஒரு உயிரை காப்பாத்த முடியுமா? வாங்க, அப்படி ஒரு மர்மமும் மந்திரமும் நிறைஞ்ச மந்திரிக்கப்பட்ட பெண்மானின் கதைய நாம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த காட்சியை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு வயதானவர், ஒரு சக்தி வாய்ந்த ஜின், கூடவே ஒரு பெண்மான். இங்க என்னதான் நடக்குது? எதுக்காக ஒரு உயிரை காப்பாத்த பக்கத்துல ஒரு மான வச்சுக்கிட்டு இவரு பேரம் பேசணும்? இதுதான் இந்த கதையோட மைய புள்ளி. ஒரு உயிரோட விலை, ஒரே ஒரு கதை. அதுவும் சாதாரண கதை இல்லைங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே நடந்த ஒரு பயங்கரமான துரோகத்தோட கதை. வாங்க அந்த மர்மம் முடிச்ச கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்ப்போம். சரி, அந்த பெரியவர் சொல்ல ஆரம்பிச்ச கதை இங்கிருந்து தான் தொடங்குது. வெளியே பார்க்க ஒரு சாதாரண குடும்பம், ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சதியே ஒளிஞ்சிருக்கு. கதையோட நாயகனுக்கு குழந்தை இல்ல. அதனால என்ன பண்றாருன்னா, தன்னோட அடிமை பெண்ணோட மகனையே சொந்த வாரிசா தத்தெடுத்துக்கிறாரு. ஆனா பாருங்க, இந்த ஒரு முடிவு அவரோட மனைவி மனசுல அந்த பையன் மேலையும் அவ அம்மா மேலையும் பயங்கரமான ஒரு வெறுப்பு உண்டாக்குது. சொல்லப்போனா இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் முதல் புள்ளி. சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த மாதிரி கணவர் 1 வருஷ பயணமா வெளியூர் போனதும் இவங்க தன்னோட வஞ்சக திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ரகசியமா மந்திரம் கத்துக்கிட்டு அந்த சின்ன பையனை ஒரு கன்றுக்குட்டியாவும் அவனோட அம்மாவான அந்த அடிமை பெண்ணை ஒரு பசுமாடாவும் மாத்திடுறாங்க. 1 வருஷம் கழிச்சு கணவர் திரும்பி வந்தப்போ அவங்க சொன்ன அத்தனை பொய்யையும் அப்படியே நம்பிடுறாரு. பாவம். கணவர் தன்னோட மகனையும் அந்த அடிமை பண்ணையும் பத்தி கேட்கும்போது அவங்க எவ்வளவு கூலா போய் சொல்றாங்க பாருங்க. உங்க அடிமை செத்துட்டான், உங்க மகனையா? நான் அவனை 2 மாசமா பார்க்கவே இல்லையே, எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. கேட்கறதுக்கே எவ்வளவு கொடூரமா இருக்குல்ல. அவங்களோட வஞ்சகம் எவ்வளவு ஆழமானதுன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்போதான் கதையோட ரொம்ப முக்கியமான, ரொம்ப எமோஷனலான ஒரு கட்டத்துக்கு நம்ம வர்றோம். பைராம் பண்டிகை, அதாவது பக்ரீத் பண்டிகை வரப்போகுது. சரியா 8 மாசம் கழிச்சு பைரம் பண்டிகை வருது. வழக்கம் போல குர்பானி கொடுக்கறதுக்காக நல்ல கொழுத்த பசுமாடா ஒன்ன கொண்டு வாங்கன்னு உத்தரவு போடுறாரு. ஆனா அவருக்கு தெரியாது அது வெறும் பசு இல்லன்னு. அந்த பசுமாடு வேற யாரும் இல்ல, மந்திரத்தால உருமாற்றப்பட்ட அந்த அடிமை பெண்ணுதான். அவளை பலியிட போகும்போது அந்த மாடு ரொம்ப பரிதாபமா கண்ணுல தார தாரையா தண்ணியோட கதறுது. ஒரு மாடு இப்படி மனுஷங்க மாதிரி அழுறத பார்த்து அவருக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே நின்னுட்டார். ஆனா இதெல்லாம் பார்த்தும் அவரோட மனைவிக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாட்டை வெட்டுங்க, குர்பானிக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்னு சொல்றாங்க. அவங்களோட கொடூரமான குணம் இங்க நல்லாவே தெரியுது. அந்த பசுவோட கண்ணீரை பார்த்து மனசு கேட்காம அவர் அதை வெட்ட மறுத்துடுறாரு. சரி, அதுக்கு பதிலா வேற ஒரு கொழுத்த கன்றுக்குட்டிய கொண்டு வாங்கன்னு பண்ணையாளர்கிட்ட சொல்றாரு. ஆனா இது கதையை இன்னும் ஒரு பயங்கரமான கட்டத்துக்கு கொண்டு போகுது. இப்போ கொண்டு வரப்பட்ட அந்த கன்றுக்குட்டி, அடேங்கப்பா, அது வேற யாரும் இல்ல, அவரோட மந்திரத்தால் மாற்றப்பட்ட சொந்த மகன். அந்த கன்றுக்குட்டி கயிற்று அறுத்துக்கிட்டு ஓடி தன் உயிரை காப்பாத்துங்கன்னு கெஞ்சற மாதிரி அவரோட கால்ல விழுது. இந்த ஒரு காட்சியில அவர் மொத்தமா உடைஞ்சு போடுறாரு. இந்த தடவை அவர் ரொம்ப உறுதியா இருக்கார். மனைவி எவ்வளவு சொல்லியும் கேட்காம, நான் இந்த கன்றுக்குட்டிய கண்டிப்பா பலியிட மாட்டேன்னு கராரா சொல்லிடுறாரு. இங்க அவரோட இரக்கம் மனைவியோட தீய எண்ணத்தை ஜெயிச்சிடுது. சரி, இப்போ இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க போகுது. கதையோட முக்கியமான டர்னிங் பாயிண்டே இதுதான். அடுத்த நாள் பண்ணையாளர் அவரோட எஜமான் கிட்ட தனியா பேசணும்னு வர்றாரு. விஷயம் என்னன்னா, அவரோட மகளுக்கு மந்திரம் தெரியும். அவங்க கையில தான் இந்த மர்மத்துக்கான சாவி இருக்கு. அந்த பண்ணையாளரோட மகள் நடந்த எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மனச உருக்கும். அப்பா, இந்த கன்றுக்குட்டி நம்ம எஜமானரோட மகன். அவன் இன்னும் உயிரோட இருக்கிறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நேத்து பசுவா பலி கொடுத்தாங்களே, அவனோட அம்மாவை நினைச்சு அழுக வருதுன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த ஒரு வரியில நடந்த எல்லா கொடுங்கையும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. சரி, வாங்க இப்போ கிளைமேக்ஸுக்கு போலாம். அந்த சாபம் எப்படி முறிக்கப்பட்டது, கடைசியில நீதி ஜெயிச்சதா இல்லையான்னு பாப்போம். அந்த பண்ணையாளரோட மகள், சரி நான் அவனை காப்பாத்துறேன், ஆனா 2 கண்டிஷன்னு சொல்றாங்க. 1, அந்த பையனை எனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும். 2வது, இந்த சூழ்ச்சி செஞ்சவங்களை தண்டிக்கிற உரிமை எனக்கு வேணும்னு கேக்குறாங்க. அந்த தந்தை முழு மனசோட சரின்னு ஒத்துக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு மந்திரம் ஜெபிச்ச தண்ணியை எடுத்து அந்த கன்றுக்குட்டி மேல தெளிக்கிறாங்க. அடுத்த நொடியே அது ஒரு அழகான இளைஞனா மாறிடுது. கடைசியில நீதிதான் ஜெயிக்குது. மகனுக்கு விடுதலை கிடைக்குது. அவனை காப்பாத்துன அந்த பெண்ணையே கல்யாணமும் செஞ்சுக்கிறான். ஆனா அந்த சதியெல்லாம் செஞ்ச மனைவிக்கு என்னாச்சு தெரியுமா? அவங்க ஒரு அழகான பெண்மானா மாற்றப்பட்டு குடும்பத்தோடவே வாழணும்னு சபிக்கப்படுறாங்க. இப்போ கதை திரும்பவும் முதல் காட்சிக்கு வருது.
அந்த பெரியவர் ஜின்ன பார்த்து சொல்றாரு, இப்போ புரியுதா? என் கூட நீங்க பாக்குற இந்த மான் வேற யாரும் இல்ல, அந்த சூனியம் செஞ்ச என் மனைவிதான்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு. இந்த கதையை கேட்டு அசந்து போன அந்த ஜின் சொல்லுது, நிஜமாவே இது ஒரு அற்புதமான கதை. அதனால இந்த வணிகனோட தண்டனையில 3ல 1 பங்கை நான் உனக்காக ரத்து பண்றேன். அப்படின்னா இந்த கதை ஒரு உயிரோட தண்டனையில 3ல 1 பங்கு குறைச்சிருக்கு. இது அந்த கதைக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. ஆனாலும் இன்னும் 3ல 2 பங்கு தண்டனை பாக்கி இருக்கு. அந்த வணிகரோட உயிர் இன்னும் முழுசா காப்பாற்றப்படல. அது இன்னும் ஆபத்துல தான் தொங்கிட்டு இருக்கு. இவரோட கதை 3ல 1 பங்கு உயிரை காப்பாத்திருச்சு. சரி, ஆனா இப்போ கேள்வி என்னன்னா, மீதி உயிரை காப்பாத்த அடுத்த கதையை யாரு சொல்ல போறா? அதுதான் நாம அடுத்த பகுதியில பார்க்க போற மர்மம்.